சம்பா சாகுபடியை நிறைவு செய்ய மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் போதிய மழை பெய்யாததால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேட்டூர் அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் காய்ந்த பயிருடன் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணை மூடி கிட்டத்தட்ட 75 நாளைக்கு மேல ஆகுது. தஞ்சை மாவட்டத்தில் இப்போ தண்ணி 80 அடிக்கு மேலே வாட்டர் லெவல் கீழே போச்சு. இது தொடர்ந்து போனோன்னா ஆடு மாடு குடிக்கவே தண்ணி இல்லாமல் போயிடும். அதனால உடனடியாக மேட்டூரை 10 நாளைக்கு திறந்து ஊராட்சி மன்ற தலைவரை 100 நாள் வேலையை வச்சு எல்லா ஏரி குளத்தையும் நொப்பணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் மத்திய அமைச்சர் நிதியமைச்சரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழகத்துக்கு எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 7 மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே எங்களுக்கு நிதி வழங்கணும்னு கேட்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட நேடி பதிப்பு செய்யப்பட்ட பயிர்கள் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் நடப்பட்டது இன்னைக்கு தண்ணீரின்றி பாசன தண்ணீரின்றி கருகி போயிருக்கிறது. எனவே தஞ்சை மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தஞ்சை மாவட்டத்திற்கு மேட்டூரில் 80 அடி தண்ணீர் இருந்து திறக்கப்படாத காரணத்தால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நேடி ஆய்வு செய்யப்பட்டு தஞ்சை மாவட்டத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் என்பது வழங்க அந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக திருவோண வட்டாரத்தில் சென்னியவடி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் ரொம்ப சுத்தமாகவே இன்னைக்கு படப்பட்டிருக்கு. இன்னைக்கு திருவோண வட்டார பகுதி விவசாயிகள் இங்கே நிரம்ப விவசாயிகள் பயிருடன் வந்திருக்கிறோம். எனவே தமிழக அரசாங்கம் நேரடி ஆய்வு செய்யப்பட்டு உரிய நிவாரணத்தை வழங்கணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.